கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய தினத்திலும் உங்கள் மத்தியில் இதற்காக ஒரு வாய்ப்பினை கிடைத்தது தேவனுடைய கிருபையாக நான் நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நான் நன்றி கூறுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் ஈடுபட்டு நின்ற ஒரு ஆள். இப்போது கர்த்தருக்கு என்று நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்ட ஒரு நிலைமை என்னில் காணப்படுகிறது. அதன்படி சங்கீதம் 128 படி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காரணம், இந்த நாளில் பல குடும்பங்களிலும் பிரயாசங்களும் புத்திமுட்டுகளும் வாரங்களும் உள்ள நாட்களாக காணப்படுகிறது. நிறைய இடங்களில் அந்த பிரயாசங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வாழ்க்கையில் மத்தியில் எங்களை கர்த்தர் இவ்வளவு மேன்மையாக நடத்தி கொண்டு வந்ததை கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவாக ஆசீர்வதித்த கர்த்தனை நாங்கள் எந்நாளும் துதித்து மகிழ கடவோம். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்கள் ஜீவிதங்களும் நன்மையும் செழிப்புமாக காணும்படியான கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்.